ராசாத்தி உன்னுடைய நேசம் அமர்ராமரி. நில்லு. அதையே கொடு. என்னையா நிக்க சொல்றீங்க? யார் நீங்க? முச்சிருவேன், சத்தம் போடாத. ஏன் இப்படி மிரட்டுற? நகையெல்லாம் கட்டி கொடு. கொடுக்க முடியாது, என்ன செய்வ? நாங்களா எடுத்துக்குவோம். தொடாதீங்க, நான் கவரிமான் ஜாதி. கொடு கொடு. திருட்டு பையன் என்ன தனியா வந்தா வலிப்பு இருக்கீங்களா? குடுறா கேட்டா கீழே போடுறா. படம் எடுத்து படுற போது திருட்டு நாயே அந்த பொண்ணுதான் போயிடுச்ச, அப்புறம் ஏன் அமுதிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டையா. சரி சரி, நகையை கொடு கொடு. முதல்ல ஒளிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ. இந்தா கொடு. இது எங்க வருங்கால மாமியார் சுத்துறா. அப்ப நான் வரட்டுமா? அது சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க, அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். ஏடி இப்படி தேள் கொட்ட மாதிரி ஓடி வர? கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்டப்பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில 2 திருடங்க என் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க. என்னது, உன் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னேன், கேட்டியாடி? ஐயோ, நான் கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற தொலைச்சிட்டு நிக்கிறாளே சண்டாளி. முருகா, ஞான பண்டிதா, உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு. இது வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்த அம்மா வாங்க. உங்க பொண்ணு கிட்ட 2 பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 குத்து விட்டேன், 2 உதவதஞ்சேன், 2 மிதிச்சேன். 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய ஏன் பாப்பா, நான் சண்டை போடும் போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுல அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரனா? முருகா, நீ இன்னும் என்ன கைவிடல. செந்தில் குமரன்ங்கிற பேரோட வந்து நீதான் என் மகனை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்துனது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்டப் பண்ணி சேரலாம் பூசிட்டு வந்தேன். என்ன செட்டப்பா? இல்ல, சண்டை போட்டு சேத்துக்குள்ள எல்லாம் விழுந்துட்டு வந்திருக்கேன். ஏன் பேர சொல்ல முருகன் பேர சொல்றீங்க? சரவண பொய்கையில் நீராடிய முருகன், ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன், ஞான பண்டிதன், கந்தன், சரவணன். முருகா, உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தாங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன். இங்கதானே வரேன்னு சொன்னாரு, காணுமே. சரசு, சத்தம் கேக்குது. என்னங்க? சரசு, என்னங்க? சரசு, என்னங்க? அப்பா, உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாடுச்சு தெரியுமா? காதல்னா சும்மாவா? இப்படி நான் யாத்தாலைனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி அரக்கால் டவுசரை போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் சொல்லு, இப்ப டாயர் அவுத்துறேன். டாயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்டின புடவையோட வந்துட்டு போறேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு. விடுங்க, நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்சம்பழத்தை காக்கா தூக்கிட்டு போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயோ விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போகுதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி? அப்பா, 6 மணி ஒண்ணுதான் இல்ல. போன காரியம் என்னாச்சு? அப்பா, நீங்க சொன்னபடி சரசுவ காதலிச்சுட்டேன். கட்டினா உங்களை தான் கட்டிக்கிறோம்னு சொல்றேன். என்னடா கதையவே மாத்தி கொண்டு வந்திருக்க? அப்பா என்ன? ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம்? காதல் மன்னன். அதெல்லாம் வச்சாச்சுப்பா. காதல் இளவரசர். அதுவும் வச்சாச்சு. காதல் புயல். உனக்கு பிடிக்கலன்னா காதல் சூறாவளி. இப்பவெல்லாம் பட்டம் அவங்கவங்களை கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டமெல்லாம் எப்படி கிடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. என்ன பட்டம் கிட்டம்னு பேசிட்டு இருக்கிறீங்க?
சின்ன வயசுல நான் விடாத பட்டமா வால் கட்டி விட்டுருக்கிறேன், வால் கட்டாம விட்டுருக்கிறேன். இப்ப பட்டத்தை பத்தியா விளக்கம் கேட்டான். வாங்க முருக பக்த முத்தம்மா. யாரு இவரு? ஏன் புருஷன் தான் முருகா. கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோவிச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கேட்டாரு, குடுக்கல, கோச்சிட்டு போயிட்டாரு. நீங்க எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கோங்க, நேந்திரம் பழமே வாங்கி தர்றேன். அப்பா ஆ? என் முதல்வருக்கு என்ன பழம்பா கொடுப்பேன்? பலாப்பழம் வாங்கி தர்றேன், ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கடிச்சு தின்னு. முள்ளு குத்துமே. வாயிலே குத்துவேன். நீங்க சொல்லுங்க. சூரசம்ஹாரத்திலே பழுதீர்த்த முருகன். என் நகை காத்த கந்தன். உங்க மக செந்திலாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாண விஷயமா பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். நகையை காப்பாத்தி கொடுத்த நன்றியே இன்னும் மறக்காம இருக்கீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லதான் அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இல்லாம இருந்தீங்களோ? ஆமா, 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, 2000 வருஷமா குரலை காப்பாத்திட்டு வர்றோம். நீங்க குரல் சொல்லும் போது திடீர்னு 4வது அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துரும். பஞ்ச நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்கு போகுது. பத்திக்க போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. அணங்க 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 அடியே பாடிங்க. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏங்க, கல்யாணத்து வரைக்கும் இவரை பத்திரமா பாத்துக்குங்க, ஏதாவது ஆயிட போகுது. ஆமா, என் கல்யாணமே உங்க இருமல்ல தான் இருக்கு. கவலைப்படாதீங்க மாப்பிள, கல்யாணத்து வரைக்கும் உயிரோட இருப்பேன். என்ன அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்ச. இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும். அதுக்கு நீதான் பாருள் செய்யணும். அத்தை, நாங்க முதலிரவு போறோம், நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும். சந்திர மண்டலத்துக்கா போற? ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க. எந்திரிடா, ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெத்ததுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏய், உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல்ல? முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்குறீங்களா? இது என்ன பிரமாதம்? என் முதலிரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க வளவளன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதலிரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க வா. இவங்கள வாங்கன்னு உங்களை போங்கன்னு. அம்மா நான் போகட்டுமா? நீ இங்க இருந்தா அவன் எப்படிமா முதலிரவு கொண்டாடுவான்? 2 பேரும் சேர்ந்து போங்க. டேய், பொண்ணு இங்க இருக்கு. உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஓகே? சம்பந்தி, நாங்க வர்றோம். நில்லுங்க. நீங்க 2 பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க, நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்டு ராமாயணமா படிக்கிறது. நான் என்ன செய்ய? நீங்கள் வாங்க, சேர்ந்து படுப்போம். சம்பந்தி, உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபணை இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கொரட்டை விடுவேன். வாங்க. யாரு கொரட்டை பெருசுன்னு நீங்க பாத்து. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன்னா சொல்லு. உங்களை முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? ஐயோ! என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா டெல்லி எரும மாடுதான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதான பார்த்தேன். சரசு, அந்த கைய கொஞ்சம் நெற்றியா? இந்த வளையெல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். வயிற்றுனாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 ரூபாய் தரும். ஆமா, இந்த சைடுல 2 தொங்குதே, எது? ஜிமிக்கி. ஆஹா. அது எவ்வளவு? 2 பவுன். ஆஹா. ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது? கணக்க புள்ள பரம்பரை. உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க, அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம்? இத எங்க அப்பாட்ட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ, இத விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. முத்தம்மா, முத்தம்மா. முருகா, நீங்களா 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 என் முன்னாடி நிக்கிறீங்க?
ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா, முருகா! வாங்க போய் பாப்போம். முருகான் சத்தம். முருகா, ஏண்டி ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்டவர் உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனான்னா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்பா முருகன் படிக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடியே சரசு, அடியே சரசு, அடியா அடியா அடியா. சரசு, யாரது? சரசு, கதவு தரடி. சரசு, என்னம்மா? ஏமா எதுவும் நடந்துடலையே? எங்க இது வரைக்கும் இவரு பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. நம்ம சொத்தை எல்லாம் ரெட்டி பார்க்க போறாராம். உன் புருஷன் கிட்ட பழனி ஆண்டவர் அருள் இருக்கு. ஏமா சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடக்கலையே? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இவனை கோமணத்தோட பழனி ஆண்டவர் கோலத்துல பாத்தாங்களா உங்க அம்மா? ஆமாம்மா, தீண்டல் கிண்டல் எதுவுமே நடக்கவே கூடாதுமா. அத்தை, நாங்க 2 பேரும் எப்ப ஒன்னா சேர்றது? அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லும் வைக்கணும் தானே? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள்ள பசி ஆறணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா, மாப்பிள, நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி. என்ன தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி? சும்மா இருக்க மாட்டானே. மாப்பிள, இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு, நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க 2 பேரும் பேசவே கூடாது. போங்க போங்க. குத்திருவேன். ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நீ தானப்பா சொத்து எவ்வளவு இருக்கு, தங்க எவ்வளவு இருக்கு, வெள்ளி எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்க சொன்னீங்க. அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா? நம்ம திட்டமெல்லாம் பாழா போச்சடா. சரிப்பா, நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லவையாக இவர் இருக்கட்டும். பெரிய அரசியல் தலைவர். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏய், நான் உன் அப்பன்டா. மறந்துட்டேன். முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன பிள்ளை? குழந்தைக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறத விட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன, அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. வா பிள்ளை, வா. தஞ்சை மாவட்டத்தில் என்னங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவலுக்கு போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிரிக்க சொல்றீங்க. ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? தெய்வ பிரவியாச்சே. அவர் மேல முருகனே குடி ஒன்றிருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே, உங்க மேல ஒரு பேய் பிசாசு சண்டை இருக்குமா? நீங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க, இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. அத்தா, தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா, யாரும் பாக்கல. ஐயோ, மாப்பிள மாப்பிள, குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்களேன். மாமா, இன்னும் முதலரவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகளுக்கு குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. ஏன் மாமா தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றா. வரமாட்டேன். சொன்ன கேளுங்க, வாங்க வாங்க மாப்பிள. வாங்க வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள, வாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள. ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க? மாப்பிள, உங்க மகமே எனக்கு தான் மாப்பிள தெரியும். கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள. மாப்பிள, இதுல என்ன கஞ்சத்தன? அரைப்படி அள்ளி போடுங்களேன். என்ன சக்தி, என்ன சக்தி? அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிடுச்சு. தெய்வ சக்தி தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள, உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது. சண்முகண்ண 10 நாளா காய்ச்சல கிடந்த புள்ள மேல விபூதியை பூசினாரு. காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊம வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி புள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? அதான் மொழு இருக்காரு. சாமி, நான் நினைச்சது நடந்தா உங்க வாயில சக்கரை கொட்டதா வேண்டிக்கிட்டேன். வாய்க்குள்ள கொட்டு. சும்மா அண்ணே, இங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம். இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க. வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒளிக ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. எப்பத்தான் விடுவானுங்க?
செத்தாத்தான் விடுவானுங்க. செத்தாலும் விட மாட்டாங்கன்னு. அதுவும் சரிதான், இறந்த நாள் கொண்டாடுவானுங்க. அது நிறுத்துங்கம்மா. அத்தை சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரையை போட்டா என் உடம்பு ஐயோ ஐயோ, என் பையனுக்கு சர்க்கரையா ஊட்டானுங்களே, கடைசியில என் பையன் சர்க்கரை வியாதி வந்து சாக போறான். ஐயோ கால் அடிச்சிட்டானே, கால் அடிச்சிட்டானே. இவருங்க எவனாவது தலையில அடிச்சிருவான். டேய் உனக்கு என்னடா வேணும்? சாமி எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி சாமி சாமி, உங்க புண்ணியத்துல வெண்ணெய் வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ணெய் அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன், இந்தாங்க வெண்ணெய். அடுத்து என்ன? தயிரா? அத பாருங்க, வெண்ணெய் அடிக்கிறாங்க. ஐயோ பாலா? ஊத்துமா, தண்ணி கலந்த பாரு, தலையில பாரு, ஊத்து. தயிர் இருந்தா கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா, ஊத்து. உயிரோடு இருக்கும் போதே பாலை ஊத்துறாங்களே, கடைசியில தயிரை ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவானு போல இருக்கு. இருந்தாங்க சாமி, உங்களுக்குன்னே கொண்டாந்தது. ஐ மாம்பழம். சாமி நீங்க பழம் திங்க கூடாது. அப்ப ஏன் படைக்கிறீங்க? படைப்போம், ஆனா சாமி திங்க கூடாது. அத நாங்க நின்னுக்கிறோம். அடுத்து பஞ்சாமிரதம் பஞ்சாமிர்தம் வேணாம். உட்காருங்க சாமி. அதுல தேன்லாம் கலந்துருக்கு, முடி நரைச்சு போயிடும். வேணாம் வேணாம். நிறைய தெரியல, எங்களுக்கு சாமி உங்களுக்கு இல்ல. ஊத்துங்கய்யா. ஐயோ ஐயோ ஐயோ. அப்படியே அப்படியா அப்படியே அவ்வளவு ஊத்து. வலிச்சு ஊத்து, வலிச்சு ஊத்து, உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து. மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பா. போதும்பா. அப்பா ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலாம்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. 7வது குடம் போகுதுன்னு. அடுத்து என்னென்ன? 8வது குடம். சும்மாரியா, கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம், எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. ஐயோ, என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே, விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கே. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது. இது அடிக்கிறதுக்கு சும்மாரியா. வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி. எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு. இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல சார், வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன், ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளுக்கு பதிவு பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றியே. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க, என் மேல பழனி ஆண்டவர் இருக்காராம். என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. முத்தமா, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியல் பணத்தை கொண்டு போய் பழனி உண்டியல போட சொல்லிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவனை புடிக்கிற பரம்பரை. ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா சும்மா இருங்க. இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? தட்ஸ் கரெக்ட். உண்டியில மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். ஷாபாஷ். மாமா இந்த கம்ப பிடிங்க. நானா கிடைச்சேன். அப்பா நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ ஓடியாந்துரு. பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அடே யாருடா? உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ வண்டி போகுது, உடுடாது. ஐயோ போயிட்டு போகுது. உடுடா உடுடா, ரயில் கடைசி பெட்டி வரைக்கும் போச்சு, இனிமே போக முடியாது. திரும்புங்க. நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா, பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டியே. ஐயா
ஐயா எல்லாரும் வாங்க. வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டுட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு குழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த ஆளுகிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? ஏவி வர்றதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ணா? என்ன பண்ணி நானா 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போன பிற்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா? எங்க திரும்புங்க. நீ பாடுற. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா பெரியப்பா அண்ணா பெரியப்பா அண்ணா பெரியப்பா. பிடிங்கடா. நீங்க அண்ணன் இல்ல. போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டுக்கு முடிமலைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனும் மகனும் ஊர்ல இல்லையே. அவங்க ஊர்லயே இல்லையே. அப்பா நிம்மதி. ஏப்பா பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா அண்ணா பெரியப்பா அண்ணா பெரியப்பா அண்ணா பெரியப்பா இல்ல பெரியப்பா பெரியப்பா அண்ணா பெரியப்பா நீங்க எங்க போனாலும் உங்க பின்தொடர்ந்தே வருவோம். என்னப்பா இது? வடக்குல இருந்து நூலா வருது. இன்னும் 2 நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும். அடுத்த வாரம் வேஸ்டியே வரும். தின்றா. நூலோட தின்னா வகுத்துக்குள்ள பனியன் ஆயிருமே. எல்லாரும் பனியனை வெளியே விடுவாங்க, நீ உள்ள போட்டுக்க. எவ்வளவு ஆச்சு? பனியனா குத்துவேன். பணம் எவ்வளவு ஆச்சு? ஆமா, நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடன் தானே. எழுதிக்க. இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. அடாடாடாடா, முருக பக்த முத்தம்மா ராமரா வந்திருக்கீங்க. அடையாளமே தெரியல. எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதா? அதான் பார்த்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்கன்னு. அதுவா, எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. அப்பனே கையில வேணா, வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை பையன் ஊதி. யாரு? இவனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா. ஏப்பா இதெல்லாம் சொல்ற? கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பின்ன பார்வதியா வந்து கொடுப்பா. நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன். பாலை பூரா இவன் குடிச்சிட்டான். கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எருமை பாலை குடிச்சதுனால இவ்வளவு இருட்டா இருக்காரா? நல்ல வேளை பாலை பாதியிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தான் கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அள்ள முடியாது. ஏப்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவு ஏன், இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகே கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேள்ற. எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வா. ஞானபுரங்களே போயிட்டு வாங்க. போயிட்டு வா. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க. ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேனே. புள்ளையாடா நீ? சேனக்கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி. கள்ள நோட்டு அடிப்பறியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்ற.